Good evening, students. Myself, Mrs. Mehboob Subhani. Today we are going to discuss on the continuation of the chapter Integer Class 6. Okay. So yesterday we saw some scenarios like we saw Sunita's mother, that banana scenario we saw. Then we saw this game. Ruchika and Salma played a game with the number strip. So that situation we saw. And also one more person, Ronald. He bought a pen. So shopkeeper noted down P3 in his diary. So that scenario we saw. And finally, we saw 2% going for walking in opposite direction. Hope you remember this. And we saw what is successor, what is predecessor. Okay. So next, we are going to see tag me with a sign. So we have seen that some numbers carry a minus sign. For example, if you want to show Ronald's due amount to the shopkeeper, we would write it as -3. So we will have certain thing like, இப்போ பாசிட்டிவ் நம்பரா இருக்கு அப்படின்னா நீங்க +3னும் எழுதலாம், இல்ல அப்படின்னா just you can write the number alone 3 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னாலும் it means that it is +3. Okay, if the number is negative number, you should write minus in front of the number. Okay, so 3 மட்டும் எழுதுனீங்கன்னா அது பாசிட்டிவ் நம்பர்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. Okay, so 3 மட்டும் எழுதுறோம் அப்படின்னா it means that it is positive number only. Okay, if it is a negative number, you should write -3. Okay, so அது ஞாபகம் வச்சுக்கோங்க. So நம்ம ஷாப்கீப்பரோட சினாரியோக்கான ஆன்சர் வந்து இங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா ஷாப்கீப்பருக்கு என்ன சினாரியோ இருந்தது, ரொனால்ட் வந்து பென்னு வாங்கியிருக்காங்க. He was having only 12 rupees in his hand. So cost of the pen is 15 rupees. So 3 rupees வந்து ரொனால்ட் வந்து ஷாப்கீப்பருக்கு தரணும். ஷாப்கீப்பர் வந்து அவரோட டைரியில எழுதி வச்சுட்டாரு, லைக் ₹3 ரொனால்டுன்னு. ஸோ வெறும் ₹3 எழுதுறதை விட -3 அப்படின்னு எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அவருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ -3னா அவங்கிட்ட முழுசான பணம் இல்லை, ஸோ அதனால he gave. He is having -3 pending. Okay, so it means that he should give. ரொனால்டு வந்து ஷாப்கீப்பருக்கு தரணும் அப்படின்றத வந்து சிம்பிளிஃபைடா சொல்றதுக்காக we are writing -3. Okay, then following in an account of a shopkeeper which shows profit and loss from the sale of certain items. So கீழே வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அதுல அந்த ஷாப்கீப்பரோட ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து நோட் பண்ணியிருக்காரு. Since profit and loss are opposite situation, and if profit is represented by plus sign, loss can be represented by minus sign. So என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு டேபிள்ல வந்து ஷாப்கீப்பர் எழுதியிருக்காரு. ஓகே, say that same shopkeeper where Ronald brought pen. Okay, ஸோ என்ன பண்றாங்க, மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு போட்டுட்டு ப்ராஃபிட்ல எழுதியிருக்காங்க 150, ரைஸ் வந்து லாஸ்ட்ல எழுதியிருக்காங்க 250, பிளாக் பெப்பர் ப்ராஃபிட், வீட் ப்ராஃபிட், கிரவுண்ட்நட் ஆயில் லாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டா இருந்தா யூ ஆர் கோயிங் டு இண்டிகேட் தட் அமௌண்ட் வித் பிளஸ் சைன், லாஸா இருந்தா யூ ஆர் கோயிங் டு இண்டிகேட் வித் நெகட்டிவ் சைன். ஸோ அதுதான் இப்போ இதோட ஆன்சர். ஓகே, இப்போ மஸ்டர்ட் ஆயில் ப்ராஃபிட்டா லாஸா? மஸ்டர்ட் ஆயில் அமௌண்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க, ₹150. எதுல போட்டிருக்காங்க, ப்ராஃபிட்ல போட்டிருக்காங்களா, லாஸ்ல போட்டிருக்காங்களா? ப்ராஃபிட்ல போட்டிருக்காங்க. ப்ராஃபிட்ல போட்டா என்ன அர்த்தம், சைன் என்ன போடணும்? இங்க சைன் என்னமா போடணும், ப்ராஃபிட்ல போட்டிருக்கனால மைனஸ் மேம். ப்ராஃபிட்னா பிளஸ் மா, யூ ஷுட் ரைட் பிளஸ். ஓகே, ஓகே, ப்ராஃபிட்டா இருந்தா பிளஸ் போடணும், லாஸா இருந்தா மைனஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஐ அம் ஜஸ்ட் டினோட்டிங் இட் ஹியர். ப்ராஃபிட்டா இருந்தா பிளஸ், லாஸா இருந்தா மைனஸ். ஓகே, சோ ரைஸ் ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் மிஸ். So லாஸ் மைனஸ் சிம்பிள் மிஸ். So you should write minus -250 miss.
Okay. Next Okay, question. miss. Okay, What is the next question? Black pepper, 255 profit. So what is the sign? Plus, miss. Very good. Plus 225. Plus yes, ma'am. 2. 20. Okay. Then wheat, profit. So So plus simple, miss. plus 200. So write plus 200. Yes, miss. Then groundnut oil. Minus 330, ma'am. Very good. So it is minus 330, ma'am. 330. So understood, right? Miss. So Okay, ma'am. plus sign அப்படின்னா plus போட்டாலும் பரவாயில்ல போடலனா கூட mandatory-ஆ by default it will take it as plus. Okay. வெறும் 150 எழுதினாலும் plus 150 இருந்தாலும் equal தான். But minus 250 அப்படின்னும் போது you should mention minus. Minus mention பண்ணல அப்படின்னா it will consider it as a positive number. Okay. அதுதான் rule. Okay, miss. Here, the height of a palace above sea level is denoted by a positive number. Okay, height of a place. Okay, height of a place, not a palace, sorry. Height of a place above sea level is denoted by positive number. So, sea level இருக்கு. Okay, so ஒரு seaல வந்து தண்ணி இருக்கு இல்லையா அந்த அந்த கடல் தண்ணிக்கு மேல உள்ள ஹைட்டை வந்து பாசிட்டிவ்னும் கடலுக்கு உள்ள இருக்கிறத வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சொல்ல இப்போ ஒரு போட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த போட்டோட ஹைட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் ஏன்னா சி மேல இருக்கு. ஓகே, இப்போ சீக்குள்ள வந்து ஃபிஷ் எல்லாம் இருக்கும் தண்ணி உள்ள ஃபிஷ் எல்லாம் இருக்கும் சோ அவங்களோட டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகே, so above the sea level will be positive and below the sea level lesser and lesser it will go negative. Okay, Okay, miss. Okay, ma'am. so here they have given that. So here it is given as above sea level and here it is given as below the sea level. Okay, Okay, ma'am. so what is above sea level? Above sea level means they are considering it as positive number. Positive number, miss. Below sea level means they'll be considering it as negative number. Negative number, miss. Okay. Okay. So Okay, if miss. earnings are so some more contrast examples they have given. If earnings are represented by plus sign, then the spendings may be shown by the negative sign. So இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் earnings. ஓகே, earningனா சம்பாதிக்கிறது நம்ம கிட்ட சம்பாதிச்சு வர அமௌண்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பேரண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வர அமௌண்ட் வந்து பிளஸ்ல சொல்லுவோம். ஓகே, ஏன்னா வருது நம்மளுக்கு. இப்போ அவங்க வந்து ரெண்ட் தென் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம கையில இருந்து போகுது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதை வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஏர்னிங்ஸும் ஸ்பெண்டிங்ஸும். தென் அதே மாதிரி டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம் above 0 டிகிரி இருந்ததுன்னா பாசிட்டிவ்ல சொல்லுவோம் பிலோ 0 டிகிரி இருந்ததுன்னா நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே. Okay, miss. Okay, ma'am. Okay. So that's all about positive and negative numbers. So till now we saw how positive number will be represented and what is positive number and how negative number will be represented and what is negative number. Okay. So now integers. So now we are going deep into the chapter. Okay. So integers. So you know what is integer. What is integer? Integer is a combination of negative number and whole number. Okay, so it means negative number And whole number. And whole number, ma'am. so you can say negative number then we will have 1 0, right?
then we will have positive number. So all together, we will call it as okay, integer. So இந்த ஜீரோவையும் பாசிட்டிவ் நம்பரையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹோல் நம்பர். ஓகே, ஜீரோவையும் பாசிட்டிவ் நம்பர் சேர்த்தா ஜீரோல இருந்து வர பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னன்னு சொல்றோம்? ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இதுதான் whole number. what is integerன்றதுக்கு. ஓகே, the first number to be discovered were natural numbers. So இதுல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றோம்? இத மட்டும் என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் நம்பரை மட்டும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். 1 2 3. ஓகே, இஃப் we include 0 to that, இந்த 1 2 3 கூட இந்த நேச்சுரல் நம்பர் கூட ஜீரோவை இன்க்ளூட் பண்றேன். ஜீரோன்றது என்னது? இன்க்ளூட் பண்ணும்போது அது என்னன்னு சொல்றோம்? ஹோல் நம்பர்னு சொல்றோம். You have studied these number in earlier chapter. Now we find that there are negative numbers too. So negative numbers இருக்கு அப்படின்றத நம்ம இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்த்துட்டோம். Okay, Yes. so if we put whole number and negative number together, okay, whole number na என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம்? வெறும் நேச்சுரல் நம்பர் சொல்றோம். நேச்சுரல் நம்பரும் ஜீரோவும் சேர்ந்தா ஹோல் நம்பர், ஹோல் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்தா இன்டீஜர். ஓகே, Teacher. Okay, if we miss. put the whole number and the negative number together, the new collection of number will look like 0 1 2 3 till some numbers and -1 -2 -3 and it goes on. This collection of numbers is known as what? Integer. In this collection 1 2 3 are said to be what? 1 2 3 are positive number, -1 -2 -3 are negative number. Is that clear? Clear, ma'am. Okay, here they are going to represent one drawing here. Okay, so see this symbol, this figure, we are going to frame a figure. Okay, we are going to draw one figure using the small shapes. Okay, so this shape represent natural number. What is natural number? 1 One, ma'am. 2 3 Start the one. and it goes on. Okay, what is whole number? Zero, Start ma'am. zero. Started, miss. So it starts from 0. 0 ல இருந்து natural number வந்ததுன்னா whole number. And 0 வந்து இந்த சர்க்கிள்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ்னும் போது it will be minus followed by number. Okay, minus followed by number. Minus followed by number and it goes on. Okay, and integers போது இதெல்லாம் சேர்ந்தா அதான் integer. Okay, so இது எப்படி டிரா பண்ண போறோம் இப்படின்னா, the collection of integers can be understood by the following diagram. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இன்டிஜர்னு சொல்லியாச்சு. ஓகே, so இந்த ஷேப் அவுட்ல வரைஞ்சாச்சு. புரியுதா? இந்த ஷேப் இப்ப நம்ம அவுட்ல வரைஞ்சாச்சு. ஓகே, இந்த ஷேப் அவுட்ல வரைஞ்சாச்சு. ஓகே, அடுத்து இன்டிஜர்னா என்னம்மா? இட் இஸ் a combination of negative number 0. I mean 0 means whole numbers. Okay, whole number அப்படின்னா என்ன? ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் சேர்ந்தா ஹோல் நம்பர். சோ அப்ப என்ன பண்றோம்? ஹோல் நம்பர் டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு அதுல ஜீரோவையும் நேச்சுரல் நம்பரையும் வரைகிறேன். Okay, let me tell you with. So இப்ப பாருங்கம்மா, இப்ப புரியும் உங்களுக்கு. I'll tell you how. Okay, so ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இன்டீஜரை தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இன்டீஜர்னா என்ன? ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். கரெக்டா? ஹோல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க? ரெக்டாங்கிள். நெகட்டிவ் நம்பரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க? ட்ரையாங்கிள். ஓகே, Okay, miss. ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க?
ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, அடுத்து ஹோல் நம்பர்னா இப்ப வந்து ரெக்டாங்கிள் தான் ஹோல் நம்பர். ஹோல் நம்பரும் ஒரு ட்ரையாங்கிளும் புரியுதாமா? சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க நம்மளோட டயக்ராம்ல? ஓகே, சோ ரெக்டாங்கிள்னா ஹோல் நம்பர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ட்ரையாங்கிள் வந்து நெகட்டிவ் நம்பர். ஓகே, சோ ஹோல் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்தா என்னது? இட் இஸ் இன்டீஜர். ஓகே, இன்டீஜரோட ஷேப் என்னது? இந்த ஷேப். ஓகே, Okay, miss. என்ன பண்றோம்? I'll take this itself. So outer shape வந்து இட் இஸ் இன்டீஜர். ஓகேவா? சோ உள்ள இருக்கிற ரெக்டாங்கிள் என்னதுமா? ஹோல் நம்பர். இந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து நெகட்டிவ் நம்பர். ஹோல் நம்பரும் குட்டி ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் சேர்ந்ததுன்னா இன்டீஜர். சோ இன்டீஜரோட ஷேப்பும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? ஹோல் நம்பர்னா என்னது? 0 அண்ட் நேச்சுரல் நம்பர். கரெக்டா? ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் கேக்குதாமா? கேக்குது மேம். கேக்குது miss. ஹோல் நம்பர் அப்படின்னா ஜீரோவும் புரியுதாமா இப்போ? சோ இங்க பாருங்க, இந்த ஷேப்போட பேர் என்னது? I'll fill some color so that it will be easy for you. Okay, okay, இப்போ என்ன பண்றேன்? ஒரு பிங்க் ஃபில் பண்ணிருக்கேன். அடுத்து ஒரு எல்லோ, அடுத்து green, அடுத்து purple and ரெட். ஓகே, சோ இதுல Okay, miss. பிங்க் கலர்ல இருக்கிறது என்னதுன்னா சர்க்கிள். அதாவது இந்த சர்க்கிள் ஷேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 0. அண்ட் இந்த எல்லோ கலர் ஷேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் நம்பர், ஐ மீன் நேச்சுரல் நம்பர். ஓகே, சோ ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் சேர்ந்தா என்ன ஆகும்? எனக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும். கிரீன் கலர், கிரீன் என்னது? ஹோல் நம்பர், ரெக்டாங்கிள். ஹோல் நம்பரும் இந்த பர்பிள் கலர் என்னது? நெகட்டிவ் நம்பர். ஹோல் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? இன்டீஜர். Integers. புரியுதா? இந்த ஷேப் புரியுது புரியுதா? miss. புரியுது miss. புரியுது miss. ஓகே, ஓகே, சோ அதுதான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிளியர்?
Now representation of number lines. So number line வந்து representation காமிச்சிருக்காங்க. So அது உங்களுக்கு clear இருக்கிறதுக்காக I have already taken. Okay, so 0 இருக்கு. 0க்கு இந்த சைடுல இருக்கிறது என்னது? பாசிட்டிவ் நம்பர். 0வோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது நெகட்டிவ் நம்பர். 0வோட ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ப்ளூ கலர்ல இருக்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ் and here the red color numbers are the negative numbers. Okay? Okay, That is miss. the representation of integers on number line. Okay. So draw a line and mark some points at equal distance. So எப்படி வந்து நம்பர் லைன் வரையணும்ன்ற ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. So ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மிடில்ல வந்து 0 போட்டுக்கோங்க. 0ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து 1 2 3 போடுங்க. தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். 0ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -1 -2 -3 போடுங்க. அதுதான் வந்து நெகட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்பர் லைன் சொல்லுவோம் ஃபார் இன்டீஜர்ஸ். ஓகே, so points on the right hand side are positive number, points on the left hand side are negative number. Okay, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க, -6 மார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 0 தான் நம்மளோட ஸ்டார்டிங் பிளேஸா இருக்கணும். ஓகே, 0 தான் நம்மளோட நம்பர் லைன்ல ஸ்டார்டிங் பொசிஷனா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு வரப்போற நம்பரை பொறுத்து ரைட்ல போறோமா லெஃப்ட்ல போறோமான்னு டிசைட் பண்ணணும். இங்க -6 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்ல மூவ் பண்ணணுமா லெஃப்ட்ல மூவ் பண்ணணுமா? What, miss? -6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, நம்பர் லைன்ல எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து இட் ஷுட் பி 0. 0ல Okay, தான் miss. நம்மளோட நம்பர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றத பார்த்துட்டு தான் யூ ஹேவ் டு ஃபைனலைஸ் தி டைரக்ஷன். இப்ப நம்பர் Okay. பாசிட்டிவா இருந்ததுன்னா ரைட் சைடுல மூவ் ஆகணும், நம்பர் நெகட்டிவா இருந்தா லெஃப்ட் சைடுல மூவ் ஆகணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, Okay, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, -6 கொடுத்திருக்காங்க. -6னா 0ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போகணுமா ரைட் ஹேண்ட் சைடுல போகணுமா? left hand side, miss. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போகணும். சோ 0ல இருந்து 1 2 1 2 3 4 5 and 6. சோ இந்த மாதிரி தான் டிரா பண்ணி மூவ் பண்ணணும். ஓகே, சோ அதே மாதிரி இங்க ஓகே, சோ இங்க 2 + 2ன்றனால ரைட் ஹேண்ட் சைடுல மூவ் பண்ணணும். சோ 0ல இருந்து 1 1ல இருந்து 2. ஓகே Okay, miss. ஓகே ஓகே, சோ இப்போ காமினி வந்து சொல்ல போறீங்க. ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் 2 நம்பர்ஸ். ஓகே, சோ காமினி எனக்கு வந்து நீங்க ப்ளூ சைடுல போணுமா ரெட் சைடுல போணுமான்னு கேட்கணும், சொல்லணும். ஓகே ஓகே, Okay, +7 +7 +7, miss. எஸ். Right hand side la போகணும், miss. சோ இந்த இப்படியே போகணும், ரைட்? 1 2 3 4 5 6 and 7. So +7 -10 -6, miss. -10 Left hand side, miss. -10. சோ இத மார்க் பண்ணணும். ஓகே, சோ அத எப்படி மார்க் பண்ணுவீங்க, இந்த மாதிரி மூவ் பண்ணி காமிக்கணும். 1 2 3 4 5 6 லைக் 10 வரைக்கும். ஓகே, தேனமுதன் Ma'am, -5. ma'am, what ma'am? -5, ma'am? Yes. Ma'am, left side, ma'am. Very good. And +7. Left side, ma'am. Ma'am, right side, ma'am. Okay, okay, don't get confused. If it is plus, it is positive number, you should go in right hand side. Okay, you should go in forward direction. Okay, if it is minus, okay, you should move in left hand side. You should move left hand side. Okay. Okay, ma'am. Okay. So next, Thenamudan, is that clear? Clear, ma'am. Okay. Next, ordering of integers. Ordering means what? What is ordering? Ma, ordering na enna ma? Order பண்றது. What is ordering?
Ordering, miss. Yes, what is ordering? What is ordering? Just try. Ordering na enna? You just tell me. Am I audible? Yes, ma'am. Yes, miss. Ordering na என்னம்மா? தெரிஞ்சா சொல்லுங்க. What is ordering? Arranging. Okay, arranging, arrangement. So நம்பரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல, என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோமா நம்பரை? Ma'am, line. இப்ப நம்பர் இருக்கு கையில 5, 3, 2, 1, 10, 11 அப்படின்னு நம்பர் இருக்கு. சோ இது நம்ம எப்படிலாம் அரேஞ்ச் பண்ண முடியும் இந்த நம்பர்ஸ? 1, 2, 3 அப்படி. What it is called? We will be arranging numbers in two ways. ரெண்டு விதமா நம்பர் அரேஞ்ச் பண்ணுவோம். சின்னதுல இருந்து பெரியது, பெரியதுல இருந்து சின்னது. What it is called? Miss, ascending order, miss. Ascending order, descending order, ma'am. Yes, very good. So we will call it as ascending and descending. Okay, numbers சின்னதுல இருந்து பெருசா அரேஞ்ச் பண்றோம். Okay, from smallest to largest அப்படினா it is ascending order. From largest to smallest na it is descending order. Descending order, miss. So here they have given one example. Raman and Imran live in a village where there is a step well. Step well அப்படினா, so you can see here. So ஊர் சைடுல எல்லாம் வந்து கிணறு இருக்கும் இல்லையா, கிணறுல படி வச்சிருக்கும். ஓகே, படி வச்சிருக்க கிணறு, அதுதான் வந்து ஸ்டெப் வெல். ஓகே, அந்த படியில இறங்கி போலாம் உள்ள. ஓகே, so Raman and Imran live in a village where there is a step well. There are in all 25 steps down to the bottom of the well. Okay, so இங்க மேல இருந்து இந்த bottom of the well போறதுக்கு 25 steps இருக்கு. Okay. Okay, miss. One day, Raman and Imran went to the well and count 8 steps down to the water level. Okay, water level la irundhu 8 steps வந்து கீழ இருந்திருக்கு. Okay, they decided to see how much water would come in the well during rains. So அவங்க வந்து மழை டைம்ல தண்ணி எவ்வளவு வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. They marked 0 at existing level. So என்ன பண்றாங்க, இப்ப இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுதா? சோ இந்த பொசிஷனை வந்து அவங்க 0 மார்க் பண்றாங்க. ஓகே, நான் மார்க் பண்றது தெரியுதா? தெரியுது மேம். சோ இத 0 மார்க் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு போறாங்க அப்படின்னா இன்னைக்கு போய் அதை 0 மார்க் பண்ணிப்பாங்க. ஓகே, they marked 0 at the existing level of water and marked 1, 2, 3 above that. சோ இந்த லெவலுக்கு மேல இருக்கிற ஸ்டெப் எல்லாம் என்ன பண்றாங்க, 1, 2, 3 மார்க் பண்ணிட்டாங்க. After the rain, they noted that the water level rose up to the 6th step. So இங்க இருந்து 6வது ஸ்டெப்புக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃபில் ஆகி 6வது ஸ்டெப்புக்கு வந்து வந்துருச்சு தண்ணி. Okay, after that rains, they noted that the water level rose up to the 6th step. After a few months, they noticed that the water level had fallen 3 steps below the 0 mark. So அதுக்கப்புறம் நிறைய மாசம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு நிறைய மாதங்களுக்கு அப்புறமா பார்க்கும்போது அவங்களோட வாட்டர் லெவல் வந்து இங்க ஆக்சுவலா இங்க என்ன மார்க் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல 0, miss. மார்க் பண்ணிருக்காங்க. இருந்து நிறைய ஸ்டெப் கீழே போயிருக்கு. After a few months, they noticed that the water level had fallen 3 steps below the 0. 3 steps below 0 என்னமா, -1, -2, -3. Miss. Okay, now they started thinking about marking the steps to note the fall of water level. So என்ன பண்றாங்க, எவ்வளவு வாட்டர் லெவல் குறையுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏறுறதுக்கு இங்க மார்க் பண்ணியாச்சு, கரெக்டா? இங்க வந்து 0ல இருந்து நம்பர் போட்டுட்டு போயிட்டாங்க. சோ நம்பர் வந்து 6க்கு வரும்போது தண்ணி ஏறி இருக்கு, 6 அடி ஏறி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் குறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள அவங்களுக்கு தெரியல. சோ இப்ப என்ன பண்றாங்க, அதை டிசைட் பண்றாங்க, தண்ணி எவ்வளவு குறையுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. So Imran pointed out there should be some way to distinguish between numbers which are above 0 and below 0. So என்ன பண்றாங்க, இம்ரான் வந்து டிசைட் பண்றாரு. சோ நமக்கு வந்து above 0க்கும் below 0வையும் டிஸ்டிங்கிஷ் பண்ற மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கணும்
Okay, then Raman recalled that the number which were below 0 had minus sign in front of them. So அப்ப ராமனுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, இல்ல நம்பர் வந்து ஜீரோக்கு கீழே போச்சுன்னா அதை மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. So they marked one step below 0 as -1, -2, -3 and so on. Okay, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மைனஸ்ல நம்பர் எழுதிட்டே போறாங்க. So the water level is now what? இப்ப எவ்வளவு இருக்கு? 3 ஸ்டெப் கம்மியா இருக்கு. 3 ஸ்டெப் கீழே போயிருக்கு அப்படின்னா வாட்டர் லெவல் எவ்வளவுமா இருக்கும்? -3. Yes, very good. So after that due to further use the water level went down by 1 step. So இன்னும் அந்த கிணறை யூஸ் பண்ண இன்னும் ஒரு ஸ்டெப் குறையுது. இப்ப -3ல இருந்தது ஒரு ஸ்டெப் குறைஞ்சிருச்சுன்னா நம்பர் என்னமா வரும்? -4 இருக்குமா? இன்னும் கீழே போச்சுன்னா -4ல இருக்கும். ஓகே, சோ இப்ப -4ல இருக்கு. ஓகே, சோ இப்ப என்ன பண்றாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஓகே, நான் சொல்ற சினாரியோ நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து -4 லெவல்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இன்னும் தண்ணி குறையுது, இன்னும் ஒரு 3 ஸ்டெப் குறையுது அப்படின்னா இப்போ வந்து எங்க இருக்கும் வாட்டர் லெவல்? -4ல இருந்தது. -5 மேம். லிசன் பண்ணுங்க, क्वेश्चन லிசன் பண்ணுங்க. -4ல இப்ப இருக்கு. ஓகே, இப்ப வந்து தண்ணி வந்து இங்க இருக்கு. ஓகே, இதோட வேல்யூ வந்து -4. ஓகே, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து தண்ணி வந்து யூசேஜ்க்காக எடுத்துட்டு போறாங்க. இன்னும் 3 ஸ்டெப் குறையுது, 3 ஸ்டெப்ஸ் குறையுது அப்படின்னா வேல்யூ என்னவா இருக்கும்? 4ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் குறையணும். What happened? No. So consider this as the step of the well. Okay. Okay, wow. So consider this as the step of the well. Okay, miss. So water level வந்து இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஓகே, சோ இது என்னன்னு பண்ணிருக்காங்க, இது என்னன்னு சொல்லிருக்காங்க? They call this as 0. ஓகேவா? சோ இது 0ல இருக்கு. சோ என்ன பண்றாங்க, முதல்ல 3 ஸ்டெப் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துரும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. சோ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா -3. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்க, இன்னும் தண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துரும். So it is -4. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க இருந்து இன்னும் 3 ஸ்டெப் குறையுது அப்படின்னா என்ன ஆகும்? 5, 6, 7. சோ இந்த ஸ்டெப்புக்கு வந்துரும். இந்த ஸ்டெப்போட பேர் என்ன? வாட் இஸ் த வேல்யூ? -7. புரியுதா? புரியுது மேம். சோ 3ல இருந்து ஒரு ஸ்டெப் குறைஞ்சது அப்படின்னா -4. சோ 3 ஸ்டெப் குறையுதுன்னா -7. சோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் குறையுது அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூ ஏறும், சைன் மைனஸ்ல போகும். 3 இருந்துச்சு, இந்த இடத்துல 3 இருந்துச்சு, குறையுதுன்னா 2 ஆயிடும். பட் மைனஸ்ல போகும்போது 3 குறையுது அப்படின்னா 4 ஆகும், 4 குறையுதுன்னா 5, 5 குறையுது அப்படின்னா 6, 7, 8ன்னு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். பட் சைன் வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, சோ நமக்கு எப்படி இருக்க போகுது லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்மளோட லைன். ஓகே, சோ இது எப்படி இருக்க போகுது? Okay, miss. எப்படி இருக்கும் அப்படின்னா சி லெவல்ல இத வந்து 0ன்னு சொல்லிடுவோம். ஓகே, திஸ் வில் பி 0, 1, 2, 3, 4,
4, 5, 6. அடுத்து -1, -2, -3, -4, -5 at minus. So இப்ப அப்படிதான் இருக்கும். Okay. So this will be 0. This will be 1. This will be 2. This will be 3 and goes on. So down la போகும்போது this place will be -1. This place will be -2. This will be -3. Okay. So இந்த மாதிரி கீழே போகும்போது so 0ல இருந்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும், அதே மாதிரி 0ல இருந்து இந்த பக்கம் கீழே போகும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே. So இப்போ क्वेश्चन பார்க்கலாம். Okay. இப்போ வந்து we are going to compare. Okay. So you can see that -4 is less than -3. Okay. ஏன்னா மைனஸ்ல போகும்போது see இப்போ 0வோட 1 பெருசு, 1 2 பெருசு, 2வோட 3 பெருசு. ஓகே. இந்த பக்கம் ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு நம்பர் பெருசாயிட்டே போகும். இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆகும்? ஒவ்வொரு நம்பரும் சின்னதாயிட்டே போகுது. 0வோட -1 சின்னது, -1 விட -2 சின்னது, -2வோட -3 சின்னது. ஓகே. -3 விட -4 சின்னது. இந்த பக்கம் ஒவ்வொன்றும் பெருசாயிட்டே போகும், இந்த பக்கம் ஒவ்வொன்றா சின்னதாயிட்டே போகும். இப்ப லாஜிக் பாத்தீங்கன்னா -4ம் -3யும் கம்பேர் பண்றோம் அப்படின்னா -4 and -3 பார்க்கும்போது -4ன்றது சின்ன நம்பர், -4 is less than -3. ஓகே. ஏன்னா 3 தான் -3 தான் பெருசுங்க. ஓகே. இப்போ 0வும் -1ம் இருக்கு. 0வும் -1லயும் பார்க்கும்போது 0 வந்து -1 விட பெருசா சின்னதா? ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் சின்னது, ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பெருசு. இப்போ இந்த -7 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, -7ஓட லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாம் என்னது? -8, -9 எல்லாம் சின்ன நம்பர், -6, -5 எல்லாம் பெரிய நம்பர். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க லாஜிக். ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சின்ன நம்பர், ரைட் சைட்ல இருக்கிற நம்பர்லாம் சின்ன நம்பர். இப்போ 0வும் 1ம் எடுத்திருக்கோம், 0வும் 1ம். 0 வந்து எப்படி இருக்கும்? 0வோட இந்த -1ன்றது சின்னது தானே? சின்னதா பெருசா? ஜீரோவை விட -1 சின்னதா பெருசா? சின்னது மிஸ். சின்னது. ஓகே. அப்ப என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல? வாட் வில் பி தி ஆன்சர்? இந்த சிம்பிளா, இந்த சிம்பிளா? என்ன சிம்பிள்மா யூஸ் பண்ணுவீங்க? இந்த சிம்பிள் நேம் என்னம்மா? Always you people will be confusing. This is smaller than. Okay. This is greater than. So first boxல எனக்கு என்ன ஆன்சர் வரும்? மிஸ் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மிஸ். So 0 is first symbol எப்படி வரும்? 0 1 விட சின்னதா? -1 விட சின்னதா? No, ma'am. நோ மிஸ். It is greater. 0 is greater. Okay. -50, -70. -17. I don't want that. I want symbol. Which one should come first? Should come. Which symbol should be used? -50, 70. 50ன்றது மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா குட்டி நம்பர் தான் பெருசு.
ஸோ ரெண்டுத்துலயுமே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கவலையப்பட வேண்டாம். ஒண்ணுல மைனஸ் வந்திருக்கு, ஒண்ணுல பிளஸ் இருக்குன்னா தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டுமே மைனஸ் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைட்ல சின்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் பெருசு, கிரேட்டர். Okay, miss. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், லெஃப்ட் சைட்ல பெரிய நம்பர் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஸ்ஸர். லெஃப்ட் சைட்ல பிளஸ் நம்பர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிரேட்டர் நம்பர் தான். Okay, miss. ஸோ இது வந்து நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க, புக்ல வந்து இது எப்படி வந்தது அப்படின்றத யோசிங்க. ஓகே, நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எதனால வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதை இது எதனால இவங்க இப்படி போட்டாங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் லைன் நீங்க டிரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை வச்சுட்டு கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சின்ன நம்பர், ரைட் சைட்ல இருக்கிறது கிரேட்டர் நம்பர். அந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே Okay, ma'am. எனி டவுட்ஸ்? No doubt, miss. No, ma'am. ஓகே மாதன், ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you.